மட்டக்களப்பு கிராங்குளத்துல விவேகானந்தர் பூங்கா. பூங்காக்குள்ள நீங்க வர்றதுக்கு ஒரு 20 ரூபா டிக்கெட் எடுக்கணும். 20 ரூபா டிக்கெட் எடுத்து நீங்க உள்ள போகலாம். நம்ம உள்ள போய் பார்ப்போம். விவேகானந்தர் சிலை, அந்த சிலையை வளைச்சி நிறைய பூமரங்கள் இருக்கிறதுக்கான நிறைய ஒரு கட்டடங்களும் கட்டி பார்க்கவே பாருங்க. மேல விவேகானந்தர் சிலையோட சேர்த்து கீழே சுவாமி விவேகானந்தர் ஹவுஸ் என்று சொல்லி இருக்குது. அதுக்குள்ள ராமகிருஷ்ணர், சாரதா தேவி, விவேகானந்தர் ஆகிய 3 பேர படங்களும் இங்க இருக்கு பாருங்க. இப்படின்னா நம்மட சம்புட்டான் பழத்தை போல இருக்கு இந்த பூ. இந்த பூவோட பெயர் தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. யாரு? சுவாமி விபுலானந்தர் நிற்கிறாரு. விபுலானந்தர் சிலையும் இங்க நீங்க வந்தா பார்த்து கொள்ளலாம். உறவுகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொன்னால் மட்டக்களப்பு கிராங்குளத்தில் விவேகானந்தர் பூங்கா. நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, விவேகானந்த பூங்கா. அதை தாண்டி உங்களுக்கு காட்டப்புறம் நீங்கள் வந்து அதை பார்த்து கொள்ளலாம். கிராங்குளத்துல இந்த விவேகானந்தர் பூங்கா இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பூங்காக்குள்ள நீங்கள் வர்றதுக்கு ஒரு 20 ரூபா டிக்கெட் எடுக்கணும். 20 ரூபா டிக்கெட் எடுத்து நீங்கள் உள்ளே போகலாம். நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. சரி, உண்மையாக பாருங்க. பார்த்தோம்னு சொன்னால் உண்மையாக அழகாக இருக்குது. நிறைய பூமரங்கள் எல்லாம் இங்கே நாட்டிருக்காங்க. அழகா எல்லா பக்கமும் 4 புறமும் பார்த்தோம்னா பூமரங்கள் அழகா காட்சி அளிக்குது. நீங்கள் வந்து இதில் வந்து இருந்து கொள்ளலாம். இருக்கிறதுக்கான கட்டடங்களும் கட்டியிருக்காங்க. விவேகானந்தர் சிலை, அந்த சிலையை வளைச்சி நிறைய பூமரங்கள் இருக்கிறதுக்கான நிறைய ஒரு கட்டடங்களும் கட்டி பார்க்கவே அழகா இருக்கு. அப்போ நீங்களும் வந்து இங்கே பார்க்கலாம். அதோட சேர்த்து ஃபோட்டோ ஷூட்டுகளும் எடுக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உண்மையாக ஒரு நல்ல ஒரு இடம் எங்கே இருக்குன்னு சொன்னால் மட்டக்களப்பு கிராங்குளத்தில் இருக்குது. மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியிலான் இருக்காரு இவர். வந்து நீங்கள் வடிவா நீங்கள் வந்து இங்கே வந்து நேரங்களை, நம்மளோட ஓய்வு நேரங்களை கழிச்சு விட்டு செல்லலாம். வாங்க நம்ம மேலதிகமான விஷயங்களையும் பார்ப்போம். எனது பணிவுடைய இளைஞர்களே, நீங்கள் பெரும் பணிகளை செய்ய பிறந்தவர்கள் என்பதில் நம்பிக்கை கொள்ளுங்கள். சுவாமி விவேகானந்தர். அதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதை உண்மையாக அழகா இருக்கு பாருங்க. நீ மனிதனாக பிறந்திருக்கின்றாய், வாழ்ந்து மறைந்ததற்கு உன் பின்னால் ஓர் அழியாத அறிகுறி எதையாவது விட்டு செல். சரி பாருங்க, வளர்ச்சி பூமரங்களும் சில இந்த அறிக்கை விவேகானந்த சில அழகா இருக்குது. துன்பத்தால் வாடுகின்றவர்களுக்காக இரக்கம் கொள்ளுங்கள். பிறகு உதவிக்காக கடவுளை நோக்குங்கள். உங்களுக்கு தேவைப்படும் உதவி நிச்சயமாக வந்தே தீரும். ஒவ்வொரு தூண்கள்லையும் ஒவ்வொரு வாசகம் எழுதிருக்கி. பூமரங்கள் எல்லாம் அழகா இருக்கி. பாருங்க, மேல விவேகானந்தர் சிலையோட சேர்த்து கீழே சுவாமி விவேகானந்தர் ஹவுஸ் என்று சொல்லி இருக்குது. அதுக்குள்ள ராமகிருஷ்ணர், சாரதா தேவி, விவேகானந்தர் ஆகிய 3 பேர படங்களும் இங்க இருக்கு பாருங்க. அதே மாதிரி விவேகானந்தர் படங்களும் மேல இருக்குது. இது வந்து தியானம் செய்யறதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு அமைதியான இடமா இருக்கும். சுவாமி பிரேமானந்தா ஹவுஸ் பாருங்க. இதே மாதிரி நிறைய கட்டடங்கள் இருக்கு. அதுக்கு ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அவங்களுடைய போட்டோ வாசகம் எல்லாம் இருக்கு. இதுல நீங்க இருந்தும் இங்க உங்களுடைய நேரத்தை செலவழிக்கலாம்.
நன்மை செய்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை, மற்றவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பதுதான் மரணம். சுவாமி விவேகானந்தர். அதே மாதிரி இங்காலயம் ஒரு வாசகம் இருக்கு. சரி பாருங்க, அதே மாதிரி அந்த சிலைக்கு பின்புறமாகவும் நிறைய வாசகங்கள், விவேகானந்தருடைய வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. ரெண்டு இருபுறமும் அந்த வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அங்க ஒரு சிலை மிதிக்கு போய் பார்ப்போம் யார சிலை என்று. உண்மையா பார்க்கறதுக்கே ஒரு அழகா இருக்குது பாருங்க. உண்மையா அழகான ஒரு பூவாரிக்கு இப்படின்னா நம்மட சம்புட்டான் பழத்தை போல இருக்கு இந்த பூ. இந்த பூவோட பெயர் தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அழகான ஒரு பூவா இருக்கு. அப்படியே இங்கால ஃபுல்லா பூமரம் தான் இருக்குது. அதே மாதிரி இங்கால பார்த்தோம்னு சொன்னா யாழ் பாரதி என்ற புத்தகத்தோட யாரு சுவாமி விபுலானந்தர் நிற்கிறாரு. விபுலானந்தர் சிலையும் இங்க நீங்க வந்தா பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு சிலையும் இருக்கு, அதை பார்த்து கொள்ளுங்க. விபுலானந்தர். அதே மாதிரி இங்கால சுவாமி நடராஜானந்தா என்பவருடைய சிலையும் இங்க இருக்குது. அதையும் நீங்க இங்க வந்தா பார்க்கலாம். சரி, உண்மையா போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு மிகவும் ஒரு அழகான இடமா இருக்கு இந்த பூங்கா. விவேகானந்த பூங்காவுக்கு பின்புறமாக ஒரு குளம், அதுல நிறைய பறவைகள் வந்து போகுது. அதால இந்த இடமே ஒரு பறவைகள் சத்தத்தோட உண்மையா நல்ல ஒரு இடமா இருக்கு. நீங்களும் இந்த இடத்தை பார்த்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.